11th standard, 5th chapter, sequence and series. Prove that cube root of x cube plus 6 minus cube root of x plus 3 is approximately equal to 1 by x square, where x is sufficiently large. It means x is large, 1 by x very small. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது நம்ம அதை எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே இந்த பாருங்கள், அந்த 3 வந்து பவர் 3ஆக போயிருச்சு, இந்த 3 வந்து பவர் 3ஆக போயிருச்சு. ரெண்டுக்குமே என்ன செஞ்சுருக்கோம், எஸ் க்யூபை வெளில எடுத்தாச்சு. எஸ் க்யூப் வெளில எடுக்கும்போது இந்த பாருங்கள், இப்போ எடுத்த மாதிரி 1/3 இது கேன்சல் ஆயிடுச்சு. இது இல்லாதனால பை டிவைடில் கொண்டு போயிட்டோம். மைனஸ் இதுவும் அதே மாதிரி தான் டிவைடில் கொண்டு போயாச்சு. எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். 1 + nx ஃபார்முலா, 1 + nx ஃபார்முலா, 1 + nx போட்டாச்சு. இது ரெண்டையும் அடிச்சிடலாம், 2ன்னு கூட வந்துடும். அதே மாதிரி 1 + nx இதை அடிச்சிட்டா 3ன்னு கூட வந்துடும். இதை அடிச்சிட்டா 2ன்னு வந்துடும். அப்போ உள்ளக்க மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இது முன்னால் 2 இருக்குது, 2/x² வருது. அதே மாதிரி தான் இதுக்கு உள்ளக்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிருச்சு. இது 2 இருக்குது, இது 1 இருக்குது. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா 1 கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியான சம்மு. அதனால் இந்த சம்மு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்த்துக்கங்க. அடுத்து தேர்டு சம்மு. ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x by 1 + x is approximately equal to 1 - x plus x² when x is very small. போன தவணை எக்ஸ் இஸ் லார்ஜ்னு கொடுத்துருந்துச்சு, இப்போ ஸ்மால்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா 1 + nx ஃபார்முலா, 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா, 1 + x ஹோல் பவர் nக்கு 1 + nx ப்ளஸ் n × n - 1/2 ஃபேக்டோரியல் x². அதனால் இந்த பாருங்கள், இந்த ரூட் இருக்கனால 1/2 போட்டிருக்கோம். இது டினாமினேட்டரில் ரூட் இருக்குது. அந்த டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரில் வரும்போது -1/2 மாறிடும். இது 1 + x கீழே ரூட் இருக்கும். அப்போ 1 + x ரூட்னா பவர் 1/2 இருக்கும். அந்த 1/2 மேலே வரும்போது இது -1/2 மாறிடும். அதே ஃபார்முலா தான் 1 + nx ஃபார்முலா, 1 + nx, 1 + n is 1/2 nx, அப்புறம் n × n - 1/2 ஃபேக்டோரியல் x². அந்த ஸ்டெப்பு போட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு அதே மாதிரி தான் 1 + nx 3/x². இங்கே பவர் என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 3/8x² வந்துடுது. இப்போ உள்ளக்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான x² வரை மல்டிப்ளை பண்ணால் போதும். 1, இது வந்து x/2, இது வந்து 3x². அதுக்கடுத்து -x/2 மைனஸ் ப்ளஸ் x²/2 4ன்னு வந்துடும். இது எடுத்தால் x³ வந்துடும், அதனால் வேண்டாம். இது ஒரு -x/2, இது ஒரு -x/2, அதனால் -2x/2 வந்து வெறும் எக்ஸாக மாறிடும். இந்த x² அப்படியே வந்து பாருங்கள், இது ரெண்டையும் என்ன தரலாம், இது 3/8x² மைனஸ் இது என்ன கிடைக்குன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா x²/2 கிடச்சிரும். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா